ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்திங்கன்னா என்ன படம் பார்க்குறது அப்படின்னு 1 மணி நேரம் வந்து ஸ்க்ரால் பண்ணியே போயிருதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் சொல்ல போகிற படங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பயங்கர திருப்தியான படங்களாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி டெவில்ஸ் டபுள். இந்த டெவில்ஸ் டபுள் அப்படிங்கிறது டைரக்ட் இங்கிலீஷ் மூவி. ஆனால் இது வந்து நடக்கிற கதை எல்லாமே பார்த்தோன்னா ஈரானில் நடக்கிற ஒரு கதை. ஒரு அரசியல் மையப்படுத்தின கதை. ஆனால் பெரிய அளவில் படத்தில் அரசியல் இருக்காது. ஆனால் அந்த அரசியலை பற்றின ஒரு தேடலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து உருவாக்கும். இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசைனுடைய பையனை பற்றின ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு பயங்கர த்ரில்லரான வார் மூவி அப்படின்னு சொல்லலாம். பொலிட்டிக்கலாகவும் சில இடங்களில் நிறைய கருத்துகள் வரும். அதே போல் இந்த படத்தில் டொமினிக் கூப்பர் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோல் தான் வந்து அந்த 2 ரோல் தான் வந்து படத்தில் ரொம்ப பயங்கரமான முக்கியமான ரோலாக இருக்கும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சதாம் ஹுசைனுடைய பையனுக்கு ஒரு டூப் தேடுறாங்க. அந்த டூப் அந்த ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் ஆள் தான் வந்து சிக்கிறாரு. அவர் வந்து ஒரு சோல்ஜர். அவரை கூட்டு வந்து சதாம் ஹுசைனுடைய பையன் மாதிரி நடிக்க வைக்கணும். ஆனால் சதாம் ஹுசைனுடைய பையனை வந்து மறைமுகமாக மாளிகைக்குள்ளேயே பத்திரமா வச்சுருக்கணும். இவர் தான் வெளியே எங்கேயா நடக்கிற மீட்டிங்ஸ்க்கு, அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு எங்கே போனாலும் இவர் தான் போகணும். ஸோ இதுதான் வந்து படத்துடைய கதை. இதை மீட்டு இது வந்து எப்படி நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத சுற்றின அரசியல் தான் வந்து ஃபுல்லாக நடக்கும். இதில் ஒரு சைக்காலஜிக்கலாகவுமே வந்து சில விஷயங்கள் சொல்லப்படும். இதில் சதாம் ஹுசைனுடைய பையன் கேரக்டர் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பேட் கேரக்டராக இருக்கும். அவர் வந்து அதிகார மட்டத்தில் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக பெண்களை, மக்களை எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக துன்புறுத்துவார். ஈஸியாக கன் எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளிடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அவர் சைடு. ஆனால் சதாம் ஹுசைனுடைய பையனாக நடிக்க வேண்டிய லத்தீஃப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒருத்தராக இருப்பார். இந்த சதாம் ஹுசைனுடைய குடும்பத்தையே பார்த்து, சதாம் ஹுசைனுடைய அந்த அதிகார மட்டத்தெல்லாம் பார்த்து அதுக்கு எதிராக பொங்கி எழுதுகிற ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் கடைசியில் அவரே வந்து இங்கே சதாம் ஹுசைனுடைய பையனாக நடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி தன்னுடைய மனசாட்சியை தாண்டி இதை வந்து ஜெயிக்கிறாரு, எப்படி வந்து இந்த விஷயம் படம் வந்து முடியுது அப்படிங்கிறதான் வந்து கதை. ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஐ வாஸ் சதாம் சன் அப்படிங்கிற ஒரு உண்மையான கதையிலேருந்து தழுவப்பட்டு எடுத்த படம் தான். இந்த படத்தில் செட்டு முதற்கொண்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஜோர்டன், இந்த மால்டா இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து எடுத்திருக்கிறாங்க. சில இடங்களில் செட்டு போட்டு எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஈரான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ, ஈரான் பீரியடில் அதாவது சதாம் ஹுசைனுடைய பீரியடில் எப்படி அந்த ஏரியா இருந்ததோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணப்பட்டு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து படத்தில் வறுமை காட்டுவாங்க, ஒரு பக்கம் வந்து செழிப்பு காட்டுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்துமே வந்து படத்தில் வந்து இருக்கும். அதிகார மட்டத்தில் இருக்கவங்க வந்து செழிப்பாக இருக்காங்க, மக்கள்லாம் வந்து ஏழைகளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுமே படத்தில் போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டபுள் ஆக்ஷனில் இவர் நடிச்சிருக்கிறது தான். டோட்டலாக பார்த்தோன்னா பாடி மேனரிசத்துலையுமே வந்து 2 பேருக்குமே பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த கேரக்டர் வந்து சதாம் ஹுசைனுடைய சன்னா இல்லை சதாம் ஹுசைனுடைய சன்னு மாதிரி நடிக்கிறவரா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக பேசப்பட்டது. ஆனால் படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த நாட்டுடைய ஈரானை சார்ந்த அந்த வளைகுடா நாடுகள் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நேரடியாக அரசியலை பேசலை அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாங்க. நேரடியாக அரசியலை பேச முடியாத சூழல் ஒரு திரைப்படத்துக்கு இருக்கலாம், அதனால் பேசப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் படத்தில் இருக்கிற அதிகார மட்டத்தில் இருந்து நடக்கிற விஷயங்களை வந்து நிறைய இடத்துல தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி கீழே இருக்கிறவங்களை வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க, எப்படி வந்து அந்த அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னா கதைப்படி ரொம்ப நீட்டாக வந்து படம் இருக்கும். ஆனால் உண்மையான அரசியலை பேச முடியாத அழுத்தம் வந்து அந்த திரைப்பட குழுவுக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் பேசாமல் இருந்திருக்கலாம்னு தோணுது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற அதாவது மிடில் ஈஸ்டில் நடக்கிற அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். அது குறித்த தேடல் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தில் நிறையா விஷயங்களை நுணுக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்க, அதை நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின புத்தகங்களையோ இன்னும் அது தொடர்பான படங்களையோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேடல் வந்து தொடரும் அப்படிங்கிறதா இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாக இருக்கும் படம் பார்க்குறது மூலமாக. அதே போல் படத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ் எலமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள் அதாவது நேரடியான அரசியல் படம் இல்லைங்கிறனால சில இடத்துல வந்து மாஸ் எலமெண்ட்டு அந்த கேங்ஸ்டர் மூவி மாதிரி சில
சில சீன்ஸ்லாம் வரும். அந்த மாரி இருக்கனால, அந்த ஒரு படம் பார்த்த முழுமையான உணர்வுமே வந்து படம் பார்க்குறது மூலமா கிடைக்கும். ஸோ இந்த படம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. அடுத்து என்ன படம் பேசலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.